வணக்கம்மா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மினி பன் பரோட்டா. இது குழந்தைங்க வந்து எனக்கு எதுவுமே வேணாம்மா, இது மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னிச்சுங்க. நான் செஞ்சு கொடுத்தேன். மேட் பை அம்மாச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்கம்மா, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அதுக்கு தேவையானதை பார்த்துக்குவோம். நான் 1/2 கிலோ மைதா மாவு எடுத்துருக்கிறேன். 1/2 கிலோ சலித்து மைதா மாவு எடுத்துருக்கிறேன். ஒரு முட்டை, கொஞ்சம் 2 ஸ்பூனு ஜீனி, கொஞ்சம் டேபிள் சால்ட்டு, பால் வந்து ஒரு டம்ளர் வச்சுருக்கிறேன். வெறும் கிண்ணத்தில் முதல்ல என்ன செய்யணும், முட்டையை பொத்து ஊற்றிருக்கிறேன். பாருங்கள் அம்மாச்சி எப்படி செய்கிறேன்னு. அதில் 2 ஸ்பூனு சர்க்கரை வந்து இந்த கோல்டன் ப்ரௌன் ஆகிறதுக்கும் டேஸ்ட்டுக்கும் நம்ம போடுறோம். இப்போ இந்த பாலை, அந்த முட்டை சர்க்கரை போட்டிருக்கோம் இல்லையா, அதில் இந்த பாலை விட்டு அதில் கொஞ்சம் உப்பு சேர்க்கலாம், டேபிள் சால்ட்டு. இதுக்கு என்ன தெரியுமாம்மா ஸ்பெஷலு, தனித்தனியாக மாவில் வந்து முட்டை, பால், சுகரு, உப்பு இதெல்லாம் போட்டு அடிக்கிறது தான். இதே மாதிரி பீட் பண்ணிவிட்டு ஊற்றி அடிக்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. டேஸ்ட்டே வேறு மாதிரி இருந்துச்சுமா. அதனால் இதை கவனிச்சுக்கோங்க. இதை அடித்து கலக்கிறதுல அது ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சுமா. இப்போ 1 கிலோ வாங்கினீங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கு தகுந்த மாதிரி 2 முட்டை, அதுக்கு தகுந்த மாதிரி சுகர் ஆட் பண்ணிங்க. இது மாதிரி செய்யுங்க. நம்ம அடித்து வச்சுருக்கிற அந்த முட்டை, பால், சுகர், சால்ட் அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நடுப்புற விட்டுக்குங்க. இந்த மைதா மாவு நம்ம குழி பண்ணி அதில் நம்ம ஊற்றிக்கிட்டு எங்கே பார்த்தாலும் நல்லா ஒத்தாப்பில் பிசையணுமா. இதுக்கு வந்து இந்த பரோட்டா போடுறதுக்கு நல்லா பிசைகிறதுல தான் இருக்குது, நல்லா பிசைஞ்சு சாஃப்ட் ஆக்குறதில்ல. இப்போ எல்லாம் கலந்து வைங்க, நல்லா கலந்து விடுங்க. இந்த பேஸ்ட்டில் நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, முட்டை, பால், சர்க்கரை, உப்பு இதெல்லாம் அடித்து அதில் ஊற்றிருக்கோம்ல, அது ப்ளஸ் மைதா மாவு எல்லாத்தையும் நல்லா கலக்கி விடுங்க. ஒன்றா கலந்துக்கிட்டு இப்போ இது வந்து ஒன்றா எல்லாத்தையும் பிசைஞ்சிக்கிட்டு, இது மட்டும் பத்தாது, தண்ணியை விட்டு பிசையணும். நமக்கு தேவையான சப்பாத்தி மாவு பதம் வர்ற மாதிரி தண்ணியை விட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். இது மட்டும் போதாது. ஏன் இதை நம்ம எல்லாத்துலேயும் கலக்கிற மாதிரி பிசைகிறேன்னா, எங்கே பார்த்தாலும் அப்போ தான் படும். ஒரு இடத்துல படாமையும் ஒரு இடத்துல அந்த முட்டை படாமல் இருக்கும். அதனால் எல்லாத்தையும் ஒத்தாப்பில் பிசைஞ்சிக்கணும். இதில் இன்னொன்றுமா, முட்டை சாப்பிடாதவங்க ஊற வைக்கிற டைமை கூட எடுத்துக்கணும். சோடா மாவு இருக்குல்ல, சோடா உப்பு, அதை கொஞ்சம் போட்டுக்கணும். ஆனால் இந்த பரோட்டாவுக்கு, மினி பரோட்டாவுக்கு வந்து முட்டை வந்து எல்லா இடத்துலையும் சேர்ப்பாங்க. முட்டை சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நம்ம பல்ஜியாக வரும், நல்லாயிருக்கும். இப்போ பாருங்களேன், இப்போ எண்ணெயை விட்டு அடித்து பிசைஞ்சாச்சு. எண்ணெயை நல்லா அது மேலே தடவி விட்டு 2 மணி நேரம் ஊற வைக்கணும். நீங்கள் என்ன செய்யுங்க, 9 மணிக்கு டிஃபன் ரெடி பண்ணணுமா, 5 மணிக்கு நீங்கள் இந்த மாவு ப்ரிப்பரேஷனை செஞ்சு வச்சுருங்க. அதுக்கப்புறம் சால்னா, அந்த சைட் டிஷ்ஷு நம்ம பரோட்டாவுக்கு தொட்டுக்கிறதுக்கு அது இதுன்னு பண்ணிவிட்டு வேலையெல்லாம் மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு நம்ம பரோட்டா போடுறதுக்கு அந்த டைம் கரெக்டாக இருக்கும், ஊறுற டைம். இப்போ பாருங்கள், மாவை எடுத்து நான் எப்போவும் இந்த பழைய மாதிரி பரோட்டாவுக்கு எப்படி மாவு எடுப்பேன், இந்த வந்து கடையில் போண்டா போடுறதுக்கெல்லாம் இந்த கட்டை விரல் இடுக்கில் தான் எடுப்பாங்க மாவு. அங்கே பாருங்கள், அப்படி பலூன் மாதிரி வரும். அதை திருகி எடுத்துடணும். இதே மாதிரி செஞ்சால் நல்லா உப்பியும் வரும், ஒரே மாதிரி அளவில் இருக்கும். நம்ம இந்த மாதிரி எடுத்தோம்னா இதை உருட்டி வச்சுக்கோங்க. நிறைய எவ்வளோ வருதோ, 1/2 கிலோவுக்கு இந்த மாதிரி உருண்டைன்னா நான் செய்கிற மாதிரி தான் வரும். இது பாருங்கள், எண்ணிக்கையில் இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கோங்க. இதை உருட்டி வச்சுக்கிட்டு கூடமா இது கொஞ்ச நாள் இருக்கும். இதை கொஞ்ச நாள் ஊற வைங்க. இப்போ இது மேலே எண்ணெயை தடவி இது ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் கூட ஊறலாம். இது மாதிரி உருட்டி வச்சிடறோம்ல, இது ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் ஊற வைக்கலாம். இதுக்கு எவ்வளவு, அதான் நான் சொல்கிறேன், எவ்வளவு ஊறுதோ அவ்வளவு இது சாஃப்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். குழந்தைங்க வந்து அதாவது ரொம்ப டேஸ்டியாக அருமையாக நம்மளை வந்து கேட்காமையே எடுத்து வச்சு சாப்பிட்ற சாப்பாடு இது. நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, ஒன்று கூட இருக்காது, மிஞ்சி போகிற வேலையே இருக்காது. இட்லின்னா சட்னியோட இட்லி கிடக்கும், ஒரு தட்டில் ஒன்று வச்சுருங்க. இது வந்து வைக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. அதுங்களுக்கு வயிறு நிறைஞ்சி அதாவது அருமையாக டேஸ்டியாக சாப்பிட்ற ஒரு சாப்பாடு இது. பாருங்கள் நான் எப்படி செய்கிறேன்னு. எனக்கு என்னென்னமா, இந்த கடையில் விசிறுறாங்கல்ல, அது எனக்கு சரியாக வரல, பார்க்குறேன் விழுந்துடுது. அதனால் பார்த்தேன், இது வந்து நம்ம விசிற தெரியாதவங்களுக்கு இப்படி ஒன்று போட்டு காமிப்போமே. ஏன்னா உங்களுக்கெல்லாம் நல்லா விசிறீங்க, பரோட்டா போடுறீங்க, எல்லாம் செய்கிறீங்க டேலண்ட்டாக. ஆனால் நான் வந்து இந்த மாதிரி பெரிய தட்டு ஒன்று வச்சுக்கிட்டு குப்பரை போட்டு அதை நல்ல பெரிய தட்டாக வச்சுட்டு அதில் எண்ணெயை தடவி அந்த தட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுறேன். பாருங்கள், இது வந்து என்னோடய மெத்தடு. ஆனால் இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடையில் பரோட்டா விசிறுறாங்கல்ல, அது மாதிரியே இருந்துச்சுமா.
அப்படியே நைஸாக அப்படியே சாஃப்டாக இருந்துச்சு. எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்த லேயர்லாம் பார்த்திங்கன்னா ஒத்த விரலாலே பிச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அதை எடுக்கிறேன். எடுத்துகிட்டு அப்படியே கொசுவி எடுத்து அங்கே பாருங்கள் எடுக்கிறேன். எடுத்துகிட்டு ஒரு ரவுண்டு தான், அதை வேறு ஒன்றும் டஃப்பாக அமுத்தக்கூடாது. மேலே அப்படியே சுருட்டி அப்படியே வச்சிட வேண்டியது தான். பாருங்கள் இதே மாதிரி செஞ்சேன் நான். ஏன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் கூட நினைப்பேன் விசிறது கூட நமக்கு தெரியலன்னா இந்த மெத்தட் நல்லா இருக்குமேன்னு. ஏன்னா இப்போ சின்ன அதாவது உங்களை மாதிரி இந்த அதாவது வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க இந்த லாக்டவுனில் பார்த்திங்கன்னா எனக்கு பெரிய வரப்பிரசாதமாக இருந்துச்சுமா. வெளியில் எங்கேயும் போய் சாப்பிட முடியாது. குழந்தைங்க வந்து எங்களை எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்க அம்மாச்சி அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன செய்ய முடியும்? இல்லைன்னா பரோட்டா வாங்கிட்டு வர சொல்லுங்கள் வெளியில். ஒன்றுமே நடக்காது காரியம். பார்த்தேன், சரி இது மாதிரி போட்டு பார்ப்போம் பரோட்டா. நம்ம வந்து எல்லாத்துலேயும் நம்ம யார்கிட்டையும் விசாரித்து நம்ம தெரிஞ்சு செஞ்சால் கூட நம்மளா செஞ்சு பார்த்தா தான் புரியுது ஒன்று ஒன்றும். இப்போ தட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுறேன் பாருங்கள். இது விசிறி பார்த்தேன். அதாவது ஒரு அம்மா நல்லா சொல்லி கொடுத்தாங்க, இது மாதிரி விசிறணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு வரலம்மா, அவ்வளோதான். என்ன உங்களுக்கெல்லாம் வரும், இருந்தாலும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஈஸியாக. நான் கொஞ்சம் ஸ்பீடாக செய்யலை அன்றைக்கி, ரொம்ப அப்படியே மெதுவாக செஞ்சேன். நீங்கள் என்ன ஸ்பீடாக செஞ்சுருவீங்க. தட்டு ஃபுல்லாக பரத்தி கொசுவி அப்படியே ரவுண்டாக வச்சுட்டு அது அப்படியே ஒரு 10 நிமிஷம் கழித்து போட்டு எடுத்து அந்த சால்னாவையும் அதையும் பக்கத்தில் வச்சேன். அவ்வளோதான். தட்டில் கொண்டு போய் அடுக்கி வச்சேன். பக்கத்தில் தொட்டுக்குங்க சாப்பிடுங்க சீக்கிரம் அப்படின்னு. அதாவது தட்டை எடுத்துகிட்டு போய் ஆளுக்கு நல்லா எடுத்து சாப்பிட்டுடுச்சிங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. சாப்பாடு செஞ்சுட்டு இந்த குழந்தைங்க அதாவது விரும்பி சாப்பிடும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் வருமா. அது வந்து உண்மையிலே யாருமே கொடுக்க முடியாது அந்த சந்தோஷத்தை. அதுங்க சாப்பிட்டுட்டு சூப்பராக இருந்துச்சம்மாச்சி அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா பெரிய மார்க் நான் வாங்கின மாதிரி நான் சந்தோஷப்படுவேன். இங்கே பாருங்கள் இப்படி சுற்றி வச்சுக்கிறேன். இப்போ ரொம்ப நல்லா இருந்துச்சுமா. இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு தட்டில் போட்டு வச்சுக்கோங்க. 1/2 கிலோ நான் மாவு பசைஞ்சு போடுறேன் பாருங்கள். இப்போ தோசைக்கல்லில் நெய்யோ இல்லை எண்ணெயோ விட்டுக்குங்க. நான் கொஞ்சம் நெய் தான் விட்டேன் அன்றைக்கி. பத்தாததுக்கு கொஞ்சம் எண்ணெய் சைடில் விட்டுக்கிட்டேன். ஏன்னா இப்போ இன்னொரு விஷயமாக அதில் ரொம்ப கவனிக்க வேண்டியது என்னென்னா, அடுப்பு எரியும் போது அந்த தணல் வந்து மீடியம் இதில் வச்சுக்கோங்க. ஏன்னா இடையில வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால இந்த பரோட்டா இடையிலலாம் வேகும். உடனே நம்ம தூக்கி விட்டு ரொம்ப ஹையில் வச்சுட்டோன்னு வச்சுங்க, கருவி போயிடும். மேலேயும் கீழேயும் கருவி போயிடும், நடுப்புற அப்படியே இருக்கும் வேகாமல். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே திருப்பி விட்டிங்கன்னா உள்ளாரையும் நல்லா சாஃப்டாக வெந்துடும். பன்னு நம்ம சின்ன கடையில் பன்னு விற்கிது இல்லைம்மா, அந்த பன்னு மாதிரி ஆகிடும். இது உப்பி நல்லா இருந்துச்சு. எனக்கே ஆசையாக இருந்துச்சு. நான் செய்கிற மெத்தட் வந்து எனக்கே ஆசையாக இருந்துச்சு, பிடிச்சிருந்தது. அதனால் சரி செஞ்சு பார்க்கட்டும் குழந்தைங்கன்னு சொல்கிறேன். இது என்ன பெரிய விஷயமாமாச்சு பரோட்டா போடுறது அப்படின்னு சொன்னிங்கன்னா வந்து நீங்கள் நல்லா செய்ய தெரிஞ்சிச்சு உங்களுக்குன்னு நான் நினச்சிக்குவேன். நல்லா செய்யுங்க. இந்த பாருங்கள் அழகாக வந்திருக்கு. ஃப்ளேமை மட்டும் மீடியமாக வச்சு திருப்பி போடுங்க. அதில் இது ஒரு கறி வாங்கிட்டு வந்து, ஏன்னா நம்ம 5 மணிக்கே நம்ம 9 மணிக்கு பரிமாறணுன்னா 5 மணிக்கே நீங்கள் எடுத்து மாவு பிசைய ஆரம்பிச்சிருங்க. 9 மணிக்கு செய்ய ஆரம்பிக்கணும், பிள்ளைங்களுக்கு டிஃபன் செய்யணுன்னா 5 மணிக்கே நீங்கள் மாவு பிசைய ஆரம்பிச்சிருங்க. அப்போயே என்ன செய்யணும், நம்ம கறியை வாங்கினாலும் சரி, காய்கறி போட்டு சால்னா வச்சாலும் சரி, அதெல்லாம் வைக்கிறதுக்குள்ளே இது நல்லா ஊறி போய்டும். அங்கே பாருங்களேன் எப்படி வெந்திருக்கு பார்த்தீங்களாம்மா. உள்ளார வந்து மாவு இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லைம்மா. நல்லா இருந்துச்சு. என்ன அருமையாக வெந்திருந்துச்சு. ஏன்னா நம்ம ஃப்ளேம் அப்படி. இப்போ கடையில் தட்டுற மாதிரி கொஞ்சம் தட்டுங்களாமாச்சு அப்படின்னு வச்சுங்க. குழந்தைங்க தட்டாமே நல்லா அப்படியே லேயராக வந்துச்சு. கடையில் செய்கிற மாதிரி கொஞ்சம் தட்டி கொடுங்கம்மா சின்னுச்சு. அது மாதிரி தட்டி கொடுத்தேன். அது ஒன்றும் இல்லைம்மா, தட்டு காலியாகிடுச்சு. அருமையாக டேஸ்டியான ஒரு உணவு இது. நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து நீங்களும் சந்தோஷப்படுங்க. இதுக்கு சாதாரண குருமாவோ கறி குருமாவோ வச்சு டேஸ்ட்டாக கொடுங்கம்மா. நன்றிம்மா.